பாப்பா கணேசா, நல்லா இருக்கியா? வாங்க ஆண்டி. 6 மாசம் எங்க போனீங்க? பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தப்பா. அப்படியா? என்ன விஷயம்? அதாவது இந்த டூர் போகணும்னு ஆசைப்பட்டேன். அங்கிருந்து யாரோ வண்டியில கூட்டு போய் தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்களா. அப்ப என்னையும் அனுப்பிச்சு வச்சிச்சு. சரின்ட்டு அப்படியே போயிட்டு வந்தப்பா. சரி, எப்படி இருக்கு? பொண்ணெல்லாம் நல்லா இருக்காங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஆளே மாறிட்ட. ஆமாக்கா, கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன். நான் அக்காவா ஆண்டின்னு சொன்னேன். எல்லாம் ஒரு மரியாதை தான். சரி, பரவாயில்ல. அக்கான்னு சொன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் வயசு கம்மியான மாதிரி தானே, தப்பு இல்ல. இனிமேல் நான் அக்காவை கூப்பிடுறேன். அக்கானே கூப்பிடு. இல்ல, நல்லா ஆள் மாறிட்டிய. ஆமாக்கா, கொஞ்சம் முன்னேற்றம். சரி, அது இருக்கட்டும். ஏவேனே தெரியலப்பா, ஒரு சந்தன கலர் காரு அங்கே இருக்குது நம்ம வீட்டு முன்னாடியே நிக்குது. சந்தன கலர் கார். சந்தன கலரா? என் கார் தாங்க. என்னோட கார் தான். ஓன் காரா? ஆமாக்கா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பக்கத்துல இன்னொரு பைக் வேற நிக்குது புதுசா. கார் வாங்க பாத்தீங்களா? ஆமா, அதுக்கு முன்னாடி வாங்குனது. பைக் ஒண்ணுதான். ஆமா, பைக் ஒண்ணுதான். என்னாச்சுக்கா? இல்ல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கார் வாங்கியிருக்க, பைக் வாங்கியிருக்கியா? பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, நீ வீட்டு வாடகையை கொடுக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இது 5000 ரூபா வாடகை கொடுக்க முடியல, கரண்ட் பில்லு கொடுக்க முடியலன்னு அவர் திட்டிகிட்டு இருந்தார் ஓனரு. அதெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சுன்னு சொன்னியே, எப்படி அப்புறம் எல்லாம் வாங்கியிருக்க? நீங்க ஊருக்கு போனீங்களா? ஆமா, நீங்க ஊருக்கு போன மறுநாள் என்ன மேனேஜரா ஆக்கிட்டாங்க. கம்பெனிலயா? மேனேஜரா ஆக்கிட்டாங்க. வேலையை பார்த்து கொடுத்துட்டாங்க. சூப்பர் சூப்பர். அதனால வந்து ஒரு 3 மாசத்துல பைக் வாங்கினேன். அடுத்த மாசமே இன்னும் கொஞ்சம் வந்து சம்பளம் ஏத்தி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த நேரத்துல கார் வாங்கிட்டேன். இப்பதான் சீட்டு போட்டுதான் வாங்கினேன். இந்த எழுத்த வீட்டுல போறப்போ வீடு கட்டிட்டு இருந்தாங்க. இப்ப நல்லா சூப்பரா கட்டிட்டாங்க அந்த வீடு. வீட்டை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நான் தாங்க வராங்க, அட்வான்ஸ்ல கொடுத்தாச்சு. அந்த வீட்டுக்கு நீ தான் வரியா? ஆமா, அதனாலதான் எனக்கு வண்டி கார்ல நிறுத்தி வச்சிருக்கியா? அது இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஓனர் சொன்னாரு, அதனால சரி அது வரைக்கும் நம்ம பல வீட்டுல இருக்கோம். வாடகை எவ்வளவு? அது 15க்கா? 15,000. 15,000மா? ஆமா, பரவாயில்லப்பா. 5,000 கொடுக்க முடியாம அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த. இப்ப கார் வாங்கிட்ட, மேனேஜர் போஸ்டிங் கிடைச்சிருச்சு, புது பைக் வாங்கியிருக்க, 5,000 வாடகை, 10,000 எக்ஸ்ட்ரா, 15,000. கரண்ட் பில் அதிகமா இருக்கும்ல? இல்ல, கரண்ட் பில் பரவாயில்ல. ஏதோ மேனேஜர் போஸ்டிங் கிடைச்சதுனால ஏதோ ஏதாச்சும் ஓட்டி. வீட்ல ஏசி எல்லாம் போட்டிருக்கியா? ஏசி நிம்மதியாக மாட்டணும். அப்படியா? வீடு இப்பதான் நான் ரெடி பண்றேன். எத்தனை ரூம் அது? டபுள் பெட்ரூம், ஒரு ஹால் கிச்சன். சூப்பர் சூப்பர்ப்பா. ஏசி எல்லாம் மாட்டி அப்ப எல்லா ரூமுக்கும் மாட்டுறியா? 2 ரூமுக்கும்? ஒரு ரூம் தான். அப்படியா? எல்லா ரூமுக்கும் மாட்டுப்பா, நல்லா இருக்கு வெயிலுக்கு. இப்ப குடிய காலம் தானே, இப்ப தேவைப்படாது. இப்போதைக்கு ஒன்ன மாட்டிட்டு அதுக்கப்புறம் மாற்றணும். வெயில் காலம் வந்து பரவாயில்ல. இப்ப மேனேஜர் ஆயிட்ட, சம்பளம் நிறைய வந்துருச்சு. பரவாயில்ல. அப்ப கல்யாணம் பண்றியா? பொண்ணு பாத்துட்டியா? அப்படியா? ஊர்ல பாத்துட்டு இருக்காங்க. சரி சரி சரி. அதனால வந்து இப்பதான் மேனேஜர் ஆயிட்டேன்ல. ஆமா, அதனால இப்பதான் அம்மா கிட்ட சொல்ல நான் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். சரி சரி சரி. சரிடா, நான் பொண்ணு பாக்கறேன்னு நாளே மாறிட்டேன். சரிக்கா, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு, போயிட்டு வந்துறேன். அப்படியா? சரிப்பா, போயிட்டு வா. போயிட்டு வரேன். வந்து பேசுறேங்க. சரிப்பா. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் தப்பா எடுக்க மாட்டேன். போயிட்டு வா. ஆளும் மொசர கட்டையை பாரு. வாடகை கொடுக்க வக்கில்லாத நாய். 5,000 வாடகை கொடுக்க முடியல, கரண்ட் பில்லு கட்ட முடியல. அந்த தெருவிலேயே சண்டை போட்டுக்கிட்டு திரிவாங்க ஓனரும் இவனும். இப்போ பார்த்தா 6 மாதம் போயிட்டு வரக்குள்ள மேனேஜர் போஸ்டிங்கு, கார் வாங்கிட்டேன், பைக்கு வாங்கிட்டேன். 5,000 வாடகை கொடுக்க முடியாதவன் 15,000க்கு வாடகைக்கு வந்துட்டேன். பொண்ணு வேற பார்த்துட்டாங்களா கல்யாணம் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு பிறந்திருக்கேன் புள்ள. ஐயோ, 6 மாசத்துல இப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டானே. வாடகை வீட்டில் இருக்கிறவன் இந்த அளவுக்கு வந்துட்டான். நம்ம சொந்த வீட்டுக்காரி, எனக்கு பிறந்திருக்கேன். சரி, என்னதான் பண்றதில்ல. ஐயோ, இதை யாருக்கையாவது நான் சொல்லணுமே, இல்லைன்னா எனக்கு மண்டை விடிச்சிருமே. என்ன பண்ணலாம்? சரி, நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்காது, என் வாய் சும்மா இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். நம்ம ரெண்டையுமே கம்முன்னு இருந்துருவோன்னு கொஞ்சம் கட்டுப்படுத்திருந்தோம்னா நம்மளை வாயை கிளறி விட்டு கேட்கறதுக்குன்னே 2 பேரும் தெரிவாங்க. நம்ம என்ன செய்யறது? மனசுல இருக்கிறத சொன்னாத்தானே முடியும். தம்பி 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 நில்லுப்பா,
வழக்கம் போல போயிடாத சீக்கிரம் இந்த வர இவரு நல்லா இருக்கியா? வாங்க ஆண்டி, எப்போ வந்தீங்க? வந்துட்டேப்பா. என்ன துணியே கொடுக்காம எங்க போனீங்க? அதான் சொன்னப்பா, ஒரு 6 மாசமா என் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன். இனிமேல் கொடுக்குறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லத்தான் வந்தேன். உடனே மாதிரி ஒரு திருப்பார்ல? ஆமா. அத நம்ம தெருவுல. ஆமாக்கா, சொல்லுங்கக்கா. 5000 கூட வாடகை கொடுக்காம இருந்தாப்பா. ஆமா, என்ன மாதிரி ஒருத்தருப்பா கஷ்டப்பட்டான் பாவம். இப்ப கஷ்டப்படல. அப்படின்னா இவரு அவனுக்கு மேனேஜர் போஸ்ட் கிடைச்சிருச்சான். அப்படியா? ஆமா, கார் வாங்கிட்டான். காரை பார்த்தா புடிச்சு காரு கப்பல் மாதிரி. இந்த பக்கம் ஒரு கார் கிராஸ் ஆகி போச்சு. அவன் காரு. அப்புறம் புதுசா பைக்கு, அது என்னமோ 2 லட்சம் 3 லட்சம் வருமா? அப்படியா? ஆமா, அது டப்ப 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 சண்டு போயிருதான் அந்த மாதிரி பைக்கு. ஆமா, ஒரு வண்டி போச்சு, 2 வீலர். ஆமா, அது அவங்க தானா? அவனுதான். சக்கரமே உள்ள புடிச்சு இருக்குப்பா. ஆமா, மனுஷன் சைஸ்ல இருக்கும். ஆமா, பெருசு வண்டி. அப்புறம் பாருப்பா, ஒண்ணுமில்லாத நாய் இன்னைக்கு இவ்வளவு பெருசு வீட்டு வாடகை 5000 கொடுக்க முடியாம இருந்தா, கரண்ட் பில் கட்ட முடியாம இருந்தா, இன்னைக்கு பார்த்தா 15000 வாடகை கொடுக்குறானா. 2 பெட்ரூம் கால கிச்சனு, ஏசி போட போறானா. இன்னொரு விஷயம், கல்யாணம் ஆக போதா. இது வேறையா? கல்யாணம் ஆக போதா? ஆமா, இவங்கெல்லாம் பார்த்தா கடுப்பா இருக்குப்பா. கடுப்பா? எப்படி இப்படி இருந்தவ இப்படி ஆயிட்டேன்? ஆளு மூஞ்சி மோசர கட்டியும். இதுல ஒரு வேடிக்கை பாருங்கல்ல, நீங்க 6 மாசம் பொண்ணு வீட்டுக்கு போனீங்கல்ல. இங்க 6 மாசமா பல வருஷமா நான் இங்க இருக்கேன். எனக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நீ வருஷம்லாம் இப்படிதான் தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்க, அது மாதிரி சொல்லிட்டேன். ஏக்கா, இது ஏன் தொழில், நான் அப்படிதான் அயன் பண்ண முடியும். அது அவனோட வேலை, முன்னேறிட்டான். அது வெளிநாடு கம்பெனி வேற. ஏங்கா, இங்க பாருங்க, முதல்ல ஒருத்த முன்னேற்றத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி பொறாமப்படக்கூடாது. இந்த மாதிரி பேச்ச வச்சுக்கிட்டீங்க, இதெல்லாம் தெரியுதா? அயன் பாக்ஸ். ஆமா, இந்த மாதிரி பேசுனீங்க, இதை எடுத்து மூஞ்சில் தேய்ச்சிருவேன். உன்கிட்ட இனிமேல் புடவை அயன் பண்ணவே கொடுக்க மாட்டேன். என் மேல இருக்க கோபத்துல நீ என் புடவைய தீச்சு வச்சிருவ. தீச்சு இருக்கீங்க. உங்களுக்கு போய் பேசுனேன் பாரு, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு. வேற யாருக்கும் அதை நான் சொல்லி இருக்கலாம். நீ இப்படியே அயன் கடை வச்சு அப்படியே உட்காந்து எப்படி எல்லாம் பாருங்கல்ல. இல்ல, ஒருத்தன் கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கான், அதை வச்சு பாராட்டலாம் பரவாயில்ல. இந்த மாதிரி பொறாம, இந்த மாதிரி லேடிஸ் கிட்ட சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க. அவங்க கிட்ட பழகவே கூடாது, பேசக்கூடாது, கண்டுக்காம போயிடணும். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான், சரிங்களா? எந்த தொழிலும் கேவலம் கிடையாது. அது அவங்க திறமையை பொறுத்து இருக்கு. அது ஏன் நம்ம தப்பா சொல்லணும்? பார்க்குற பார்வை எல்லாமே நல்லதாக தெரிஞ்சா நல்லா தான் தெரியும், சரிங்களா? இப்போ நான் அயன்படுற தொழில் தான் பண்ணுறேன். என் பொண்டாட்டியோட சந்தோஷமாக தான் இருக்கேன். எல்லா வாழ்க்கையோட பக்குவம் தான், சரிங்களா? பக்குவம் புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே சரியாயிடும், சரிங்களா? எனக்கு என்ன கோபம் வந்துச்சுன்னா, என் தொழிலை பற்றி என்கிட்ட குறை சொல்லுது. இந்த மாதிரி பொம்பளைங்களை என்னத்த பண்ணுறது? அதனால தான் எனக்கு கோபம் அதிகமாகிடுச்சு. கண்டபடிக்கு நானும் திட்டி விட்டேன். அதனாலதான் இஸ்திரி பத்தி வச்சு மூஞ்சில தேய்ச்சிருவேன்ட்டேன். இனிமேல் பேச மாட்டாங்க நினைக்கிறேன், பார்ப்போம். தம்பி கோச்சுக்காதப்பா, ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கே, இதை கொஞ்சம் எடுத்துட்டு போயிருப்பா. துணியாக்கா, இந்த வரேன்.